கருத்து என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவினால் ஆகும் என்று சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார். இல்லையா? அப்போ ஒரு பலன் யார் மூலமா கிடைக்குதுங்க? கர்த்தர் மூலமாக நமக்கு கிடைக்கிறது. இல்லையா? அப்ப அந்த பலனுக்காக நம்ம என்ன பண்ணுங்க, நான் போய் முந்திக்கிட்டு யுத்தம் பண்றது கிடையாது, நான் போய் முந்திக்கிட்டு போய் ஜெபம் பண்றது கிடையாது. இல்லையா? என் ஜெபத்துல என்ன பண்ணுங்க, யுத்தம் நடக்கணும். என் ஜெபத்துல என்ன நடக்கணும்? கிரியை செய்யணும். என் ஜெபம் என்ன பண்ணுங்க, எல்லாரையும் சிந்திக்க வைக்கணும். அதுதான் ஜெபம். இல்லையா? அப்போ இந்த ஜெபத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணுங்க, அதிகமா வளரணும். இல்லையா? இங்க அவன் இவ்வளவு படைத்தளவன் இருந்தாலும், இவ்வளவு அதிகாரம் இருந்தாலும், அவன் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை பாருங்க, அல்ல 10வது வசனத்தை வாசிங்கம்மா. அப்பொழுது ஆசா அவனுக்கு எதிராக புறப்பட்டான். என்னங்க தயார்படுத்தினான்? எல்லாத்தையும் எதுக்கு தயார்படுத்தினான்? யுத்தம் செய்வதற்காக. இல்லையா? அழகா குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்பட்ட ஜெயமா. இப்ப எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்திட்டு என்ன பண்ணாங்க, போய் யுத்தம் செய்யுன்னு சொல்ல. நல்லா கவனிச்சுங்க. ஆயத்தம் உள்ள ஜெபம், பொறுமை உள்ள ஜெபம் மிகப்பெரிய வலிமையான காரியத்தை செய்யும். இல்லையா? அதுல மிகுந்த கவனத்தோடு இருக்கணும். எந்த அளவுக்கு நீ பொறுமையா இருந்து நீ ஜெபிக்கிறாயோ அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கை என்ன பண்ணுங்க, செழிக்கான தளர்ந்து போகக்கூடாது. ஜெபம் என்ன பண்ண, தளர செய்யும். ஜெபம் என்னன்னா, சில நேரங்கள் நமக்கு சாதகமாக அமையும், சில நேரம் நமக்கு பாதகமாகவே முடிஞ்சிடும். அப்ப அந்த பாதகத்தை நம்ம பார்க்க கூடாது. அப்ப தேவன் இந்த பாதகம் வருதுன்னா இதை தாண்டி ஏதோ ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கி கொடுக்க போறார். இவ்வளவு அதிகாரம் படைச்சவன் எல்லாத்தையும் வச்சு லைனா நிக்க வச்சு, இருங்கப்பா யுத்தத்துக்கு ரெடியா இருங்க, நான் ஒருத்தர்கிட்ட போய் என்ன பண்ண வேண்டியது இருக்கு, உத்தரவு கேட்க வேண்டியது இருக்கு. அப்ப அவனுடைய நோக்கம் என்னங்க, எனக்கு இருக்கக்கூடிய அதிகாரி நம்பிக்கை இல்லை, என்கிட்ட இருக்க குதிரை நம்பிக்கை கிடையாது, மிகப்பெரிய போர் சேவர்கள் மீது நம்பிக்கை கிடையாது, இதெல்லாம் உருவாக்குனவர் ஒருவர்.